ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம SBI உடைய அமிர்த் விருஷ்டி ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கோல்ட் சேவிங், மணி சேவிங் டிப்ஸ், அப்புறம் பேங்க் ஸ்கீம்ஸ் இது சம்மந்தமான வீடியோஸ் போடுறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SBI உடைய அமிர்த் விருஷ்டி ஸ்கீமை ஆரம்பித்தது ஜூலை 15, 2024. இதோட எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 வரைக்கும். இந்த ஸ்கீமோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 444 டேஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெபாசிட் அமௌண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் கீழே. 2 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. உங்களுக்கு பழைய டெபாசிட் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த அமிர்த விருஷ்டி ஸ்கீமில் சேரணும்னா தாராளமாக நீங்கள் ரெனியூ பண்ணி சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7.25, சீனியர் சிட்டிசனுக்கு 7.75, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 8%. அதாவது 80 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தான் சூப்பர் சீனியர்ன்றாங்க, அவங்களுக்கு 8% தராங்க. அதுக்கப்புறம் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் பெனால்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். அந்த 444 டேஸுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னும் போது 0.5% பெனால்ட்டி போடுவாங்க. அதே உங்களுக்கு 5 லட்சத்துக்கும் மேல ஆனா 3 கோடி கீழே நாம போட்டு நமக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க 1% பெனால்ட்டி போடுவாங்க. அதே மாதிரி SBI ஸ்டாஃப்ஸ்க்கோ இல்ல SBI பென்ஷனர்ஸ்க்கோ எந்த பெனால்ட்டி கிடையாது. அது போல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி இல்ல குவார்டர்லி இல்ல ஆஃப் இயர்லி, அப்படி இல்லைன்னா 444 நாட்களுக்கு அப்புறம் கூட நாம எடுத்துக்கலாம். TDS கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல இருக்கு. ஜெனரல் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தா கண்டிப்பா TDS பிடிப்பாங்க. அது போல சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது TDS கண்டிப்பா பிடிப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரெடிட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அது போல லோன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு SBI பிரான்ச்ல அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க SBI யோனோ அந்த ஆப்பை நீங்க உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம்ல நாம ஜாயின் பண்ணிக்கலாம். அது போல நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நீங்களும் மாத்திக்கலாம். இந்த அமிர்த விருஷ்டி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கவரேஜா 5 lakhs நமக்கு தராங்க. இப்போ ஒரு சாம்பிள் கால்குலேஷன் 444 டேஸ்க்கு பார்ப்போம். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசனுக்கு 9,170யும் சீனியர் சிட்டிசனுக்கு 9,826 கிடைக்கும். 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 45,854ம் சீனியர் சிட்டிசனுக்கு 49,134ம் கிடைக்கும். 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசனுக்கு 91,708ம் சீனியர் சிட்டிசனுக்கு 98,269ம் கிடைக்கும். 20 lakh நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசனுக்கு 183,416ம் சீனியர் சிட்டிசனுக்கு 1,96,539ம் கிடைக்கும். 30 lakh நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நார்மல் சிட்டிசனுக்கு 275,124ம் சீனியர் சிட்டிசனுக்கு 294,808ம் நமக்கு கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த அமிர்த விருஷ்டி ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.